வணக்கம் நண்பர்களே. சில பேர் 390 குட்டி சாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அத்தனை குட்டி சாத்தான் இருக்குதா இல்லையா, அது உண்மையாக பொய்யா, அதோட முழு விளக்கத்தையும் சொல்கிறேன். ஏன்னா 390 குட்டி சாத்தான் இருக்குது அப்படின்னா அதனுடைய பேரை சொல்லுங்கள். சரிங்களா? 390 குட்டி சாத்தானோட பேரையும் சொல்லுங்கள். இல்லைன்னா அதை காட்ட சொல்லுங்கள். ஏன்னா யாருமே அப்படி கேட்டிங்கன்னா யாருமே அது பதில் சொல்ல மாட்டாங்க. குட்டிச்சாத்தான் என்பது ஒன்றே ஒன்று தான். அதை அத்தனை இருக்குது இத்தனை இருக்குதுன்னு சொல்லி உங்களை அனைத்துமே ஏமாத்துகிற கதை. சரிங்களா? அதை யாருமே நம்பாதீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒரு 5 தலைமுறையாக மாந்திரீகம் பண்ணுறோம். இத்தனை குட்டி சாத்தான் இருக்குதுன்னு சத்தியமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு குட்டி சாத்தான் தான். ஆனால் நிறைய பேர் 390 குட்டி சாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனைத்துமே பொய். அதனுடைய பேர் சொல்லணும், இல்லைன்னா அதை காட்டணும். அப்புறம் சில பேர் நான் குடுவியில் அடைச்சி கொடுக்குறேன், குட்டி சாத்தான் குடுவியில் அடைச்சி கொடுக்குறேன், அது எலுமிச்சம்பழம் தூக்கும், அதை பண்ணும் இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே நம்பாதீங்க. யாராலுமே சரி குடுவையில் அடைச்சி கொடுக்க முடியாது. அது எல்லாமே சும்மா கதை. ஒரு குருநாதர் வழிகாட்டுறார் அப்படின்னா அவர் இப்படி பூஜை பண்ணணும், இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணு அப்படி தான் சொல்லி வழிகாட்டுவாரே தவிர அவரே அந்த குடுவையில் இறக்கி கொடுக்க முடியாது. நீங்கள் தான் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி அதை சித்தி பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மாந்திரீக பயிற்சிக்கு போகிறவங்க, மாந்திரீகம் கற்றுக்கிறவங்க, இது எல்லாமே உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணுங்கள். சரிங்களா? மாந்திரீகம் கற்றுக்கிற ஆர்வத்தில் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்பி யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. யாராலையுமே சரி குட்டிச்சாத்தனை குடுவையில் அடைச்சி கொடுக்க முடியாது. அதே போல் 390 குட்டி சாத்தான் இல்லவே இல்லை. அது அனைத்துமே பொய். இது யாருமே நம்பாதீங்க. குட்டிச்சாத்தான் என்பது ஒன்றே ஒன்று தான். 390 குட்டி சாத்தானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அனைத்துமே உங்களை ஏமாத்துகிற கதை. இந்த எலுமிச்சம்பழம் தூக்கம், அது தூக்கம் இது தூக்குன்னு சொல்லுவாங்க. அது அனைத்துமே பொய். யார் சொல்கிறாங்களோ எலுமிச்சம்பழத்தை குடிச்சாத்தான் தூக்கம் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள தூக்கி காட்ட சொல்லுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி தூக்கி காட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தூக்க முடியாது. அது அனைத்துமே பொய். இது யாருமே நம்பாத.